ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த முயற்சி, அஜித் தோவல் பயணத்திற்கு வெற்றி கிடைக்குமா? ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா நடுநிலையாக இருந்து தூது பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்ற ரஷ்ய அதிபர் புதின், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. அதனால் இந்திய தேர்தல் பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மாஸ்கோவுக்கு போகிறார். பிரிக்ஸ் அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ரஷ்யா செல்லும் அஜித் தோவல் ரஷ்யா மற்றும் சீனாவினுடைய அமைச்சர்களை மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து பேசுகிறார். பொதுவாகவே பிரிக்ஸ் போன்ற அமைப்புகளுடைய மாநாட்டிற்கு அமைச்சர்கள் அப்புறம் துறை சார்ந்த அதிகாரிகளே கலந்து கொள்ளக்கூடிய நிலையில் நம்முடைய நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு அனுப்பப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. அது நடைமுறை கிடையாது, புதுசாக இப்போ நடக்குது. ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே அவர் அனுப்பப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ரஷ்யா யுக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர ஏற்கனவே பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யா போனார். ரஷ்யா போன பிறகு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி என்ன சொன்னார்? உலகத்தில் அதி பயங்கரமான ஒரு தலைவரை, ஒரு ஜனநாயக நாட்டின் தலைவர் பிரதமர் கட்டி அணைப்பது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு பிரதமர் மோடி என்ன பண்ணார்? யுக்ரைன் போனார். யுக்ரைன் போயிட்டு 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனைகளுக்கு ஒரு சுமூக தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை இந்தியா மேற்கொள்ளுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரஷ்ய அதிபரையும் சந்தித்தார், யுக்ரைன் அதிபரையும் சந்தித்தார். ரஷ்ய அதிபர் புதின் ஒரு நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அல்லது கேபினெட் அமைச்சர்களை சந்திப்பது ரொம்ப ரேராக தான் நடக்கும். அவ்வளோ எளிதாக ஒரு நாட்டுடைய பாதுகாப்பு ஆலோசகர்லாம் மீட் பண்ண மாட்டார். ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய விஷயம்தான் அது. ஆனால் கடந்த ஆண்டு ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மாஸ்கோவுக்கு அஜித் தோவல் போன போது அதிபர் புதின் அவரை சந்தித்து பேசினார். ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க அதிபர் புதினும் அஜித் தோவலும். அஜித் தோவலினுடைய அந்த ரஷ்ய பயணத்திற்கு முன்னாடி அமெரிக்காவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனும் பிரிட்டனுக்கு சென்றிருந்த நிலையில் அன்றைய பிரதமர் ரிஷி சுனக்கையும் சந்தித்து பேசியிருக்காரு. இப்போது ரஷ்யா யுக்ரைன் இடையே கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடிச்சுட்டு வருது. 2 நாடுகளுக்கு இடையான சண்டைங்கிறது 2 வருஷம் தாண்டி நடந்துகிட்டு இருக்கு இன்றைக்கும். இதன் காரணமாக 2 தரப்பிலையும் அதிக அளவில் உயிர் சேதம், பொருள் சேதங்கள் ஏற்பட்டு மக்கள், இவங்க 2 நாட்டுகள் நடக்கக்கூடிய போரில் அப்பாவி மக்கள் நிர்மூலமாக்கப்பட்டு, நிர்கதியாக்கப்பட்டு, உறவுகளை இழந்து, உயிர் இழந்து, உடைமைகளை இழந்து, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு நிர்கதியாக நிற்கிறாங்க, பரிதவிச்சுட்டு இருக்காங்க மக்கள். இப்போ இராணுவ வீரர்கள், ஆயுதங்கள் எண்ணிக்கை குறைந்த நிலையில் யுக்ரைன் ரஷ்யாவுடன் போரிட்டு வருது. இது போருக்கான காலம் கிடையாது. ரஷ்யா உக்ரைன் போரை கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு 2 நாட்டு தலைவர்களிடமும் இந்தியா தொடர்ந்து ஃபோர்ஸ் பண்ணிட்டு வராங்க. இது போருக்கான காலம் கிடையாதுங்க, போரை விட்டு வாங்க, சமாதானமாகும் அப்படின்னு இந்தியா தொடர்ந்து ஒரு சமநிலைப்படுத்துவதற்கான, ஒரு சமாதானப்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க. ரஷ்யாவுக்கு மட்டுமில்லாமல் உக்ரைனுக்கும் மோடி போனார். ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, ரஷ்யா போனார், அப்புறம் உக்ரைனும் போனார். உக்ரைன் படைகள் ரஷ்யாவுடைய குர்ஸ் பகுதியில் ஊடுருவியதால் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் ஏற்கனவே சொல்லிட்டார். ஆனால் அவர் சமீபத்தில் அளித்த நேர்காணலில் ரஷ்யா உக்ரைன் இடையே அமைதி ஏற்படுத்த இந்தியா, சீனா, பிரேசில் ஆகிய நாடுகள் உண்மையாக முயற்சி மேற்கொள்கிறாங்க. அந்த நாடுகள் இதில் நடுவர்களாக செயல்பட முடியும். துருக்கியில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் அமல்படுத்தப்படாத ஒப்பந்தங்கள் இனிமேல் நடக்க இருக்கக்கூடிய அமைதி பேச்சுவார்த்தைக்கு அடிப்படையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இத்தாலியின் செர்னோபியோ நகரில் ஆம்ப்ரோசெட்டி கூட்டமைப்பின் கூட்டம் கடந்த 7ஆம் தேதி நடந்துச்சு. அதில் அந்த கூட்டத்தில் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்த பிறகு இத்தாலி பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, ரஷ்யா யுக்ரைன் பிரச்சனையை தீர்ப்பதில் இந்தியா, சீனா முக்கிய பங்காற்ற முடியும், அவசியம் முக்கிய பங்காற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா போரை நிறுத்த விதிக்கக்கூடிய நிபந்தனைகள் என்ன? ரஷ்யா நாங்கள் போரை நிறுத்துகிறோம், ஆனால் நாங்கள் சொல்லக்கூடிய நிபந்தனைகள் என்ன? யுக்ரைன் போரை நிறுத்த விதிக்கும் நிபந்தனைகள் என்ன அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன, யுக்ரைன் சொல்லக்கூடிய நிபந்தனை என்ன அப்படிங்கிறத, அது 2த்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது யுக்ரைன் சோவியத் யூனியனில் இருந்து பிரிந்து சென்ற நாடு. ஆனால் இப்போது யுக்ரைன் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோ இராணுவ கூட்டணியில் இணைய ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. அதுதான் ரஷ்யாவுக்கு பிடிக்கல. நீங்கள் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அது ரஷ்யாவுக்கு பாதுகாப்பு இன்மையை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் நேட்டோவில் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதா
ரஷ்யாவுடைய வாதம். இது ரஷ்யாவுக்கும் பேராபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரஷ்யா கருதுறாங்க. இதனால் போர் தொடங்கியது. போர் கைதிகள் விடுதலை, போரின் போது பிடிக்கப்பட்ட பிரதேசங்களை விடுவிப்பது போன்ற விஷயங்களில் தீர்வு காண்பது ஈஸி. ஆனால் நேட்டோ கூட்டணி விவகாரத்தில் அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகள் கரார் காட்டி யுக்ரைனுக்கு ஆயுதங்களை வாரி வழங்குவதால் தான் யுக்ரைனில் எவ்வளவு தூரம் சமாளிக்க முடியுது. ரஷ்யாவோட யுக்ரைன் ஈடு கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா ரஷ்யா ஆயுத பலத்தில் மிகப்பெரிய ஒரு நாடு. யுக்ரைன் ரொம்ப ரொம்ப சின்ன நாடு ஆயுத பலத்தோடு கம்பேர் பண்ணும்போது. ஆனாலும் போர் 2 ஆண்டுகளையும் தாண்டி நீடிச்சிட்டு இருக்கு. ரஷ்யாவுக்கு யுக்ரைன் ஈடு கொடுக்குறாங்க, ஈடு கொடுத்து சண்டை போடுறாங்க. ரஷ்யாவிலையும் சில பகுதிகளில் யுக்ரைன் கைப்பற்ற முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு யுக்ரைன் பண்ணுற காரணம் கிடையாது. பல உலக நாடுகள், நேட்டோ நாடுகள் எல்லாமே யுக்ரைனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால தான் யுக்ரைன் நாட்டால் இவ்வளோ நாள் தாக்கு பிடிக்க முடியுது. இல்லைன்னா ஒரு மாதத்துலேயே ரஷ்யா யுக்ரைன் கதையை முடிச்சுட்டு இருக்கோம். அதனால் இந்த விவகாரத்தில் ஒரு தீர்வை எட்டுவது என்பது மிக கடினமான ஒன்றா தான் இருக்குது. அமெரிக்காவின் தலைமையில் இயங்கும் வட அட்லாண்டிக் நாடுகளுடைய இராணுவ கூட்டணியான நேட்டோவே போர் நிறுத்தத்திற்கு பெரும் இடையூறாக இருக்குது அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். அதை கவனத்தில் கொண்டு இந்தியா செயல்பட வேண்டி இருக்கிறது. போர் நிறுத்த முயற்சிக்கு ஆதரவு தருவதைப் போல நடந்து கொண்டு வேறு வழிகளில் பிரச்சனைகளை கிளப்பி விடுவது அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளின் வாடிக்கையான ராஜதந்திரம் தான் அப்படிங்கிறது மறந்துவிடக்கூடாது. அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகள் பொறுத்த வரைக்கும் நம்பவே முடியாது. போர் நிறுத்துகிற மாதிரி பேசி அப்படியே வேற மாதிரி டைவெர்ட் பண்ணி அதை கொண்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட நாடுகள் அமெரிக்கா. அதையும் மறந்துடக்கூடாது.